அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சட்டசபை கூட்டத்தொடரில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு 2026ஆம் ஆண்டு ஜனவரிக்குள் 19,260 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். 18 மாதங்களில் 46,584 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 17,595 பணியிடங்கள், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 19,260 பணியிடங்கள், மருத்துவ தேர்வு வாரியம் மூலம் 3,041 பணியிடங்கள், சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 6,688 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவிப்பு 110 விதியின் கீழ் இன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பு சட்டசபையில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான செய்தி. அதே போல் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 போன்ற தேர்வுகளும் இதில் இருக்குது. போலீஸ் தேர்வுக்கு டிஆர்பி பிஜி அண்டு எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர், அதேமாதிரி நியமன தேர்வு, இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த அறிவிப்பு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிவிப்பு மூலம் இப்போ வெளியிட்டிருக்கிற இந்த கால்ஃபர்லேயே இப்போ வந்துடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. நேற்றே கூட இந்த கல்வி மானியக்குழு டிஸ்கஷனில் எதுவுமே இப்போது டிஆர்பி செகண்ட் லிஸ்ட் இந்த மாதிரிலாம் சொல்லலையேன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது இந்த ஜியோ பாஸ் ஆகி இந்த தேர்வுக்கு இது சம்மந்தமே இல்லை. இப்போ நடந்த தேர்வுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கான இந்த ஜியோ வரக்கூடியது இவ்வளோ வேக்கண்ட் அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கணுமா ஒழிய இப்போது ஏற்கனவே நடந்த தேர்வுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போது ஏற்கனவே நடந்த தேர்வு அந்த கேஸ்லாம் முடிஞ்சு போட்டாங்கன்னா அதுக்கெலாம் எப்படி இன்னொரு லிஸ்ட்லாம் வரும்ன்ற மாதிரி கூட நினைப்பீங்க. அது ஆல்ரெடி இந்த ஸ்கூலில் 5,000க்கு மேலே ஆசிரியர்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கே தெரியும், அந்தந்த ஸ்கூலில் இப்போ டெம்பரரி போஸ்டிங் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இதை அடிஷ்னல் வேக்கண்ட் எப்பவுமே ஒரு போஸ்டிங் போடுறாங்கன்னா போட்டு அந்த போஸ்டிங் போட்ட டேட்லேருந்து 3 மாதம் கழித்து அதில் குறிப்பிட்ட பேர் 1-2 ஜாயின் பண்ணலன்னா அந்த வேக்கண்ட்டை அடுத்த ஒரு லிஸ்ட்டோ அடுத்தது நியூவாக அடிஷ்னல் லிஸ்ட்டுன்னு சொல்லி அடாப்ட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி தான் செகண்ட் லிஸ்ட் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேர்வுடைய கேஸ் இருக்கிறதுனால அந்த இது ஏற்கனவே இருக்கிறது எப்படி முடிப்பாங்க, எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் பல்வேறு கோணங்களில் ஒவ்வொருத்தரும் அது திங்க் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. பட் எனிவே அது போட்டே தீருவாங்க, பயந்துக்க வேண்டியதே கிடையாது. இப்போ ஒரு புதிய எல்லாத்துக்கும் ஒரு உத்வேகமும் ஒரு சந்தோஷமான செய்தியாகவும் இருக்குது. பொதுவாகவே என்னென்னா, இந்த 2013க்கு பிறகு 2024 11 ஆண்டு காலமாக போஸ்டிங் போடாதனால தோராயமாக வருஷத்துக்கு 1000 கூட 10,000 11,000 வருமே அப்படின்னு நம்ம ஏற்கனவே நான் முன்பதிவுலாம் கூட சொல்லியிருக்கேன். அது பார்க்குறப்போ இப்போ 17,000 சில்ட்ரன் சொல்லும் போது 17,000 ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 19,260 வேக்கண்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தியாகவும் இருக்குது. ஸோ இந்த தேர்வு நம்ம தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் படிக்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து படித்து அந்த தேர்வு வரும் நேரத்தில் நல்ல மதிப்பெண் எடுத்து உள்ளே என்ட்ராக முடியும். இவ்வளோ மாதிரி ஒரு வேக்கண்ட் பல்காக கொடுக்குறாங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெரி ஈஸியாக என்ட்ராயிடலாம். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இந்த தகவல் மூலம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நல்ல மதிப்பெண் எடுத்து ஏற்கனவே எக்ஸாம் பாஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் போயிருக்கவங்களுக்கு தவிர ஒரு 4 மார்க் 5 மார்க்கு இப்படிலாம் பக்கம் 1 மார்க்கு 1/2 மார்க்கு இப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அது ஒரு வாய்ப்பு இதிலே கூட ஏற்கனவே இருக்கிறதுல இருக்கும். பட் 4 மார்க் 5 மார்க்லாம்
3 மார்க் 4 மார்க்லாம் வந்துட்டு பக்கம் வந்து கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிற மாணவர்களுக்கு மீண்டும் இவ்வளோ வேக்கண்ட் வரும்ன்ற ஒரு தகவல் இருக்கிறதுனால எல்லாருமே தைரியமாகவும் தெம்பாகவும் நல்லா படிக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் வந்து 2026 வரதுனால கண்டிப்பாக போட்டி தீருவாங்க. ஏன்னா இவ்வளோ வேக்கண்ட் போட்டிருக்கோம் அப்படின்றத அடுத்த ஒரு எலெக்ஷனில் இவங்க வந்து கம்பீரமாக சொல்லி ஓட்டு கேட்க முடியும். அதனால் நீங்கள் வந்து பயந்துக்க வேண்டியதில்லை. இந்த தேர்வுக்கு படிக்கிற மாணவர்கள் நல்ல ஆர்வத்துடன் நம்ம வெற்றி கிடைச்சி போஸ்டிங் போகிற வரைக்கும் விடாமுயற்சியுடன் படிங்க. அடுத்து ஒரு கால்ஃபர் வருன்றது இன்றைக்கி கொடுத்த இந்த தகவலிலே நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணாத மாணவர்கள் செப்டம்பரில் அதுக்கான கால்ஃபர் வரப்போகுது. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். கால்ஃபர் வந்து 1 மாதம் 2 மாதம் கொடுக்குறப்ப நம்ம நிறைய படிக்க முடியாது. அதே போல் இந்த யூஜி பிடி பிஆர்டி அண்டு எஸ்ஜிடி வந்து இப்போ ஒரு கால்ஃபர் கொடுத்து இந்த மாதம் 23ஆம் தேதி தேர்வுன்றது அடுத்த மாதம் 21 தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அதில் வந்து தேர்வு எழுதிட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணாத இருக்கவங்களுக்கு அடுத்து ஒரு பேப்பர் 1 பேப்பர் 2 டெட் கால்ஃபர் வரப்போகுது. ஸோ அதில் பாஸ் பண்ணால் தான் அந்த பேப்பர் 1 பேப்பர் 2 நியமன தேர்வு எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி மாணவர்களும் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு தகவல் வந்து எல்லாருமே தயங்கி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டேஜில் வந்திருக்கிறது உண்மையிலே சந்தோஷமான ஒரு செய்தி. அதனால் எல்லோருமே நல்லா படிக்க ஆரம்பிங்க. பிஜியுமே இப்போ 2 வருஷமாக போஸ்டிங் போடல. இப்போ வர போஸ்டிங்கில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வேக்கண்ட் பிஜிலையுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வேக்கண்ட்டை கொடுப்பாங்க. தைரியமாக படிங்க. இப்போ பிஜிக்குமே நம்ம யூனிக் அகாடமியில் இப்போ இந்த கிளாஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ யூஜிக்குமே நாங்கள் இந்த கேஸுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தேர்வுக்கான பயிற்சியும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே போல் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பயிற்சியும் இப்போ லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிஜிக்குமே லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீக்கெண்டு சண்டேஸ் மட்டும் இப்போ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே தேவை அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். யூனிக் அகாடமி 16 அத்வைத ஆசிரமம் சாலை, சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது. அதே போல் ஹாஸ்டல் வசதியும் இருக்குது. பெண்கள் ஆண்களுக்கு ஹாஸ்டல் வசதியும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். நியரஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே குறைஞ்சது ஒரு 5 to 6 ஹாஸ்டல் இருக்குது. அங்கே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஹாஸ்டலில் தங்கி பயிற்சி எடுக்கலாம். அதே போல் வர முடியாதவங்க ஆன்லைனில் எழுதலாம். அதேமாதிரி மாடல் டெஸ்ட்டுமே டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதெல்லாம் எது உங்களுக்கு வேணுமோ. ஏன்னா யூனிக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல இதில் சொல்லியிருக்கேன். நம்ம இன்ஸ்டியூட் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இப்போ 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதாவது 98லேருந்து யூனிக் அகாடமி ரன் ஆகிட்டுருக்கு. 2001லேருந்து நாங்கள் டிஆர்பி நடத்திட்டுருக்கோம். ஸோ வந்து 2001லேருந்து இது வரைக்கும் எங்கிட்ட டிஆர்பி படித்தவங்க 12,000க்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக டீச்சராக இருக்காங்க. ஏஹெச்எம்ஏ ஒரு 6,000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு டீச்சர் கனவு, நாங்கள் டீச்சர் ஆகணுன்ற இந்த வெறித்தனமுள்ள மாணவர்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம். யூனிக் அகாடமியில் சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்களுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு தகவல் கல்வி எஜுகேஷன் ஓரியன்டலான தகவல், அதேமாதிரி போட்டித் தேர்வு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து 7868999794 மற்றும் 9443237648 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.